பெரிய மாற்றங்க. உண்மை சொல்லப்போனால் நினச்சி கூட பார்க்கல. போன பீரியடில் அந்த ஒரு லாஸ்ட் தருவாயில் நாங்கள் இருந்தோம். ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப போராடிட்டு இருந்தோம். பட் இவங்க வந்த உடனே டக்குன்னு மூவ் பண்ணி இவங்களுக்காக நாங்கள் நிறைய இது பண்ணோம். இந்த இடத்துல நான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரதர் ஃபீலிங் வந்துச்சு. சிஎம் ஃபீல் எப்பயுமே மற்ற இதில் பார்க்குறப்பயுமே எங்களுக்கு இல்லை. இப்போ நேரில் பார்த்தோன்னா இப்போ அந்த சுத்தமாக அந்த ஃபீலிங் இல்லை. நமக்குள்ளே யாரோ ஒருத்தரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு 7 மாதமாக எந்த ஒரு வேலையும் இல்லாமல் 1400 பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேமிலியும் ரொம்ப மனரீதியாக பாதிக்கப்பட்டுருந்துச்சு. ஒரு சில பண்ண தப்பால் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தோம். இப்போ தீர்ப்பு வந்தனால இப்போ எல்லாரும் ரொம்ப மனநிறைவோட எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு எங்களுக்கு பணியாணை கொடுப்பாங்கன்னு. ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட கரெக்டாக என்னோட 2 சீட் பக்கத்தில், நான் 3 சீட்டில் உட்காந்து 2 சீட் பக்கத்தில் உட்காந்தாங்க. சிஎம் மாதிரியே இல்லை எங்களை பார்க்க இனிமேல் இவர் மட்டும்தான் இருக்கணும். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக்கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். என் பேர் டாக்டர் ஐஸ்வர்யா. நான் குளித்துறையிலேருந்து வரேன். நான் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆகியிருந்தேன். செலக்ட் ஆகி ஃபஸ்ட்டு 320 மெம்பர்ஸ்க்கு மட்டும் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் கவுன்சிலிங் வச்சு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஒரு 700 டாக்டர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த ப்ராசஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஹெல்த் மினிஸ்டராக இருக்கட்டும் சரி, சிஎம்மாக இருக்கட்டும் சரி, 2 பேருமே சேர்ந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஆர்டர் இப்போ கையில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் போய் நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். ரொம்ப ஆமாம், ஜானில் எக்ஸாம் முடித்தாங்க. அப்புறம் மார்ச்சில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டாங்க. அப்போ ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் பேருக்கு மட்டும் போட்டிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்லாம் அப்புறம் நாங்கள் ஹெச்எம்லாம் அப்ரோச் பண்ணி அப்புறம் இப்போது வாங்கினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைவுக்கு அப்புறம் இது நாங்கள் வாங்கியிருக்கோம். விஜய் சார் கையால் வாங்கினது, விஜய் சார் கையால் வாங்க முடியல. அவர் 100 பேருக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் அவரை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பேசலாம் முடியல, ஆனால் அவர் பார்த்ததே ரொம்ப ஹாப்பி தான். அது இங்கே ரொம்ப க்ளோஸில் பார்த்தோம். ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ரொம்ப ஹாய் காட்டினா ஹாய் காமிச்சார். அந்த மாதிரி ஜாலியாக இருந்தார். ஆமாம், அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு பிரதர் ஃபீலிங் வந்துச்சு. சிஎம் ஃபீல் எப்பயுமே மற்ற இதில் பார்க்குறப்பயுமே எங்களுக்கு இல்லை. இப்போ நேரில் பார்த்தோன்னா இப்போ அந்த சுத்தமாக அந்த ஃபீலிங் இல்லை. ரொம்பவே பிரதர் ஃபீலிங். அந்த மாதிரி நமக்குள்ளே யாரோ ஒருத்தரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கு. ஆமாம், கோர்ட்டு கேஸ் இருந்தனால போடலை. இப்போ இந்த கவர்மெண்ட் சீக்கிரமாக எங்களுக்கு போஸ்டிங் கிரியேட் பண்ணி சீக்கிரம் போட்டு கொடுத்துருக்காங்க. பேசுனா ஓகே, வாழ்த்துக்கள் சொன்னார். அவ்வளோதான். ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்ததே பெரிய பாக்கியம்தான். என் பேர் பசுமோன், ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அதுலேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் டிசம்பர் 7 எக்ஸாம் எழுதுறோம். எக்ஸாம் எழுதிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ தமிழில் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க ஒரு ஃபேக் அலோகேஷன் வச்சு நாங்கள் இப்படி நாங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பாஸ் ஆனோம் அப்படின்னு சொல்லி ஃபேக் அலோகேஷன் வச்சு கோர்ட்டில் அதனால் சிபிசிஐடி விசாரணை போகட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருந்தாங்க. அப்போ திருப்பி இப்போ ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் கோர்ட்லேருந்து போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க
ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த செகண்டே வந்து இங்கே டிபிஎஸ் சாரை வந்து பார்த்தோம். அண்ட் மினிஸ்டர் அருள்ராஜ் சார், ஹெல்த் மினிஸ்டர், அவங்களே வந்து பார்த்து போஸ்டிங் போடுங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்க சொன்னோடனே நெக்ஸ்ட் வீக் போட்ட ஒரு 2 வீக்ஸ்லேயே எங்களுக்கு ஆர்டர் கையில் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. நான் ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பீரியடில் தான் நம்ம க்ரௌன் அப்பாயே வந்திருப்போம். புதுசாக ஒரு டிஎம்கே பீரியடில் இருக்கோன்னா நான் 2021 டிஎம்கே பீரியடில் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் வந்து எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க சொல்லி எங்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு எம்டிஎம்ஹெச்சாக எடுத்தாங்க. ரொம்ப பிலோ ஆவரேஜ் சேலரியில் தான் எங்களை எடுத்தாங்க. அந்த சேலரியில் இருக்கும்போது எப்பண்டா எங்களுக்கு போஸ்டிங் போட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க 4 இயர்ஸாக வந்து எங்களுக்கு எந்த போஸ்டிங் போடவே இல்லை. அவங்க இருந்த ஆட்சி ஃபுல்லாக போடவே இல்லை. சரி எக்ஸாம் சொல்லி எக்ஸாம் வச்சாங்க. எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணோம். ஆனால் அப்பயும் போஸ்டிங் போடவே இல்லை. கவர்மெண்ட் சைடு நமக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் டிவிகே கவர்மெண்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி இவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு எங்களுக்கு உடனடியே போஸ்டிங் வந்து இஷ்யூ பண்ணது. நான் நிவேதிதா, தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 320 பேருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சிஎம் சார் கிட்ட, அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 2 வாரத்துலேருந்து எங்களுக்கு கூப்பிட்டு கவுன்சிலிங் வச்சு ஆர்டரும் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நீட் பிஜிக்கு படிச்சுட்டு இருந்தோம், ப்ளஸ் எம்ஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இது கிடச்சிருச்சுன்னா அதில் போகலாம் அப்படின்னு இருந்தோம். பட் இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாப்பி தான். என் பேர் பிரகதீஸ்வரன். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். சுகாதார ஆய்வாளர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த்ஸ்க்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போன பீரியட்லேயே கொடுக்க வேண்டியது. பட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பெட்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நிறையா ஸ்ட்ரைக் பண்ணி டக்குன்னு மூவ் பண்ணோம். இவங்க மிக விரைவில் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சிஎம் செல்லுக்கு தனியாக பெட்டிஷன் போட்டிருந்தோம், ஸ்பீட் போஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தோம். அது பார்த்த ஒரு 20 to 25 டேஸ்க்குள்ளேயே டக்குன்னு எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்து டக்குன்னு போஸ்டிங் போட்டாங்க. இந்த மொமெண்ட்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தோம். எங்கள் கூட வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கீழே வந்து உட்காந்தாரு. அப்போ என் பக்கத்தில் தான் இருந்தார். ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. எங்கேயோ தொலைதூரத்தில் ஒரு டிவிலே இருந்து பார்த்த ஒரு மனுஷனாக இப்போது ரியலில் பார்க்குறப்போ ஒரு நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்தது. இல்லை, பேச சான்ஸ் கிடைக்கலைங்க. அவர் அடுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருந்தார். நிறைய பேர் ஆட்டோகிராஃப்ஸு நிறையா கேட்டுட்டு இருந்ததுனால அவர் அப்படியே மூவிங்லேயே இருந்தார். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பெரிய மாற்றங்க. உண்மையை சொல்ல போனால் நினச்சி கூட பார்க்கல. போன பீரியடில் அந்த ஒரு லாஸ்ட்டு தருவாயில் நாங்கள் இருந்தோம். ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப போராடிட்டு இருந்தோம். பட் ஆனால் எங்களால் முடியல. பட் இவங்க வந்த உடனே டக்குன்னு மூவ் பண்ணி இவங்களுக்காக நாங்கள் நிறையா இது பண்ணோம். நிறையா அவங்களுக்காக பெட்டிஷன்லாம் போட்டு இது பண்ணோம். டக்குன்னு இது பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல நான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் அவர்களுக்கும், டிபிஹெச் சாருக்கும், ஹெல்த் செக்ரட்டரி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் நவீன்குமார் ப்ரோ. தருமபுரியிலேருந்து வரேன் ப்ரோ. நான் இது வந்து சுகாதார ஆய்வாளர். ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் தேர்வு வைக்கிறாங்க. இதான் முதல் வாட்டி தேர்வு. கடந்த டிஎம்கே பீரியட்லே டிசம்பரில் எக்ஸாம் எழுதியிருந்தோம். பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் இது வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் திரும்ப அது கோர்ட்டில் வந்து தீர்ப்பு ஆகிட்டு இன்றைக்கி நேற்று ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. சரி, டாக்டர்களும் முடிச்சதுனால 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க சிஎம் கையால். ஒரு 7 மாதமாக எந்த ஒரு வேலையும் இல்லாமல் 1400 பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேமிலியும் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருந்துச்சு. சரி, வேறு எந்த ஃபீல்டு போக முடியல. எக்ஸாம் பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போய் பிளேஸ் சூஸ் பண்ணி ஆனால் போஸ்டிங் கிடைக்கல. ஒரு சில பண்ண தப்பால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருந்தோம். இப்போ தீர்ப்பு வந்தனால இப்போ எல்லாருக்கும் ரொம்ப மனநிறைவோடு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். எல்லாருக்கும் முக்கியத்துவம் தராங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இளைஞர்கள் கண்டிப்பாக உறுதுணையாக தான் இருப்பாங்க. சார், கிட்டத்தட்ட சுகாதார ஆய்வாளர்கள் நிலை 2 போட்டு 10 வருடங்களுக்கு மேலே ஆகுது. இப்போ எங்களுக்கு போன வருடம் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் எக்ஸாம் வச்சாங்க. அதில் பாஸ் ஆகி கிட்டத்தட்ட 7 மாதம் வெயிட் பண்ணோம் எங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்காம. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு சுகாதார ஆய்வாளர் சங்கங்களும் பல சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி இப்போ 7 மாதம் கழித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. கண்டிப்பாக நான் அந்த ஆட்சி காலத்துலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது.
பார்த்தோம் பேசினோம். எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியாதுங்கனால ஒரு 50 பேருக்கு மட்டும் அவர் கொடுத்துட்டாரு. எங்கள்கிட்ட வந்து எல்லார்ட்டையுமே லவ் யூனான்னு சொன்னால் லவ் யூ டூ சொன்னார். என்ன கேட்டோமோ எல்லாமே பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் மற்ற இதெல்லாம் கூட ஒரு அதிகாரி அப்படி பார்ப்போம். இது வந்து எப்படி நடந்துக்கிறதே இல்லை. எங்கள் அண்ணன் அவர் தான் சிஎம், அவர் கீழே வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அதே தான் மினிஸ்டர் சொன்னார். இப்போ நீங்கள் ஏற்கிறீங்க, பதவி ஏற்கிறீங்கன்னா இன்னொரு கூடுதல் பொறுப்பு இருக்குது. உங்கள் அண்ணன் சிஎம்மாக இருக்காங்க, அதுக்கு தகுந்தாப்புல பொறுப்பாக நடந்துங்கன்னாரு. கண்டிப்பாக அதுமாதிரி நடந்துப்போம். மக்களுக்கு எல்லா நல்லதுமே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். எப்படின்னா எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. குறுகிய காலம் வந்து இப்போ மே மந்த்து தான் எல்லாம் முடிஞ்சு, நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக முடித்து எங்களுக்கு வந்து பணியாணை கொடுப்பாங்கன்னு. ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட மே மந்த் வரையே எங்களுக்கான என்னாச்சு. ஏன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். வேறு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பசங்க. வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்காண்டி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவுன்சிலிங் முடித்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு தான் இங்கே வந்தாங்க. வேலையை விட்டுட்டு அவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்து இந்த எக்ஸாம் முடித்து கவுன்சிலிங்கில் இதுக்காண்டி காத்துட்டு இருந்தவங்க லைஃபை தொலைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலங்களாக இது வந்து லைஃபே தொலைஞ்சிருச்சு. என்ன செய்ய, ஏன்னா மன உளைச்சல் அவங்க ஈஸியாக இது இந்த எக்ஸாமில் வந்து தோல்வி அடைஞ்சவங்க ஈஸியாக கேஸை போட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு வந்து மிக மன உளைச்சல் இருந்தோம். அவ்வளோ விதங்களில் டிப்ரெஷனில் இருந்தாங்க. இப்போது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஆமாம் எல்லாம் பேசணும். நல்ல சேம் ரொம்ப எப்படி நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. அது போதும். ரொம்ப நன்றி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. அவங்க மேடையில் நாங்கள் போய் பார்க்கல, பட் ஆனால் வந்து மேலே வந்தாங்க. நாங்கள் பால்கனியில் இருந்தோம். மேலே வந்து சார் வந்து குரூப்பாக மட்டும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுக்கப்புறம் கரெக்டாக என்னோட 2 சீட் பக்கத்தில், நான் 3ஆவது சீட்டில் உட்காந்து 2 சீட் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க. நாங்கள் சார் இங்கே வாங்க சார் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் கூப்பிட்டோம். சார் பார்த்துட்டு நான் ஒருத்தர் போஸ்ட் கொடுத்துட்டோம்னா எல்லோரும் இருக்காங்கல்ல அப்படின்னு மட்டும் நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணாங்க. சார்னு கூப்பிட்டா கூட சிரிச்சாங்க, ஹார்ட் சிம்பிள் காட்டினாங்க. ஒரு மாதிரி வைப்பாக இருந்துச்சு. சிஎம் மாதிரியே இல்லை. எங்களை பார்க்க வந்து இவர் மட்டும்தான் இருக்கணும், எங்களுக்கு ஸ்டாலினோ மற்றவங்களோ இருக்கவே கூடாது மீன்ஸ் அவங்கள பார்க்குற அளவுக்கு இல்லாமல் இவங்களை மட்டுமே லைஃப் லாங் இவங்களை மட்டும் தான் பார்க்கணும். ஃப்யூச்சரில் எங்களோட பசங்க வந்தால் கொண்டு சிஎம்னா விஜய் அப்படி மட்டும் தான் ரிஜிஸ்டர் ஆகணும், அந்தளவுக்கு இருக்குது. எஸ், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும், பகவதி படத்துலேருந்து. ஸோ இப்போ எங்கள் மாவட்டத்துக்கு பிரச்சாரப்போ வருவான்னு பார்த்தா வரல. ஸோ இதான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் விஜய் சாரை பார்க்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆக்சுவலாக இது எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவும் முடியல. ஸ்டேஜில் எடுக்க முடியல, ஏன்னா ஒரு ரொம்ப நேரம் இல்லை. அதனால் சும்மா ஒரு டாக்டர்ஸ் ஒரு 50 பேர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 50 பேர் தந்த அவங்க மட்டும் தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. பட் ஆனால் குரூப் ஃபோட்டோ எடுத்தார். ஸோ எனக்கு முன்னாடி ரோல் தான் வந்து உட்காந்தாரு. ஸோ நாங்கள் அவன் பேசினோம், எல்லாம் வீடியோ எடுத்தோம். ஸோ எல்லாம் ஜாலியாக பேசிட்டு ரொம்ப சேர்ந்து பண்ணார். எனக்கு முன்னாடி ரோல் தான் பேசினாங்க. நாங்கள் வந்து லவ் யூன்னு சொன்னோம். அவர் அது சிம்பிள் காமிச்சார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணங்க சொல்லிட்டு திரும்ப பக்கத்து ரோல் போய் உட்காந்து சும்மா ஒரு ரோ மட்டும் உட்காரல, எல்லா ரோலையும் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தார். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப பக்கமாக பார்த்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில். ஸோ பார்க்குறதுக்கோசம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணோம். எப்போ பார்ப்போன்ட்டு. ஸோ காலையில் இன்றைக்கி பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக இருக்கும். புதுசாக இப்போ நடக்கிறதுக்குள்ளேயே அடுத்த வேக்கன்சி விட்டாங்க. இப்போ பின்னாடி இருக்க எங்கள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 10,000 பேர் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்குள்ளே இப்போ அடுத்த போஸ்டிங் ரெடி பண்ணிட்டாங்க. இதே எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறாங்க. அதனால் நிறைய வேலை வாய்ப்பு வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக்கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. Sundaram Finance Group. Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals.
திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட ஸ்நேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.